ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா ஃபேன்சியாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து இன்னும் 2 ஜாடி இருக்குது, இந்த மாதிரி பீங்கான் ஜாடி. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், இதில் வந்து தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் கல்லுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈர்த்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஈர்த்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த ஈரப்பசம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ இப்போது நல்லா பொலன்னு தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஜாடியில் போட்டு வச்சா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஜாடி வாங்கினேன். வாங்க இப்போ இதை கொட்டிடலாம். ஓ பார்த்தீங்களா, வீடியோ எடுத்து இப்படி தான் மூளை இல்லாமல் பண்ணிடுவேன். யாரெல்லாம் வந்து வீட்டில் கல்லுப்பு யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் இவ்வளோ நாள் கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் தூளுப்பை விட கல்லுப்பு வந்து நல்லது. அதில் வந்து ப்ராசஸ் வந்து கம்மி. அதாவது ப்ராசஸ்டாக தூளுப்பு வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணி வருது. இது வந்து லெஸ் ப்ராசஸ்ட். இது வந்து உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் எங்களுக்கு வந்து மீதி இருக்கிற சோறில் கஞ்சி வச்சுருவோம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு கரைச்சிக்கலாம். அப்புறம் குழம்பு எதாவது வைக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வச்சு பார்க்கலான்னு சொல்லி தான் இப்போ தான் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கல்லுப்பு வாங்கி, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பிடிக்குது. இனிமேல் இதில் இவ்வளோ மீதி இருக்குது. இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும்ன்ற ஒரு இதுக்காக அங்கேயே போட்டு மீதி வச்சிடலாம். நான் இதில் தான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 ஜாடியும் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு போடுவாங்கள்ல, அந்த பீச்லலாம் ரிங்கு விளையாடுவாங்கள்ல, அந்த ரிங்கில் வந்து எனக்கு இந்த 2 ஜாடி ஒரே நாளில் கிடச்சிது. லக்கிலி கிடச்சிது. யூஸ்வலாக எனக்கு இவ்வளோ பெரிய ஜாடிலாம் அந்த ரிங்கு விளையாட்டில் கிடைக்காது. சின்ன சின்ன கப்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஜாடி வந்து ஒரே நாளில் எனக்கு 2மே கிடச்சிது. அது கூட இதுவும் வந்து சேர்த்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இப்போ பாருங்கள், வெந்தயம், இது வந்து உளுந்து, சீரகம், இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் இது மாதிரி ஷேக் பண்ணால் கூட எல்லாம் கலந்துருது. எனக்கு இது யூஸ் பண்ண தெரியலையா, இல்லை வந்து யூஸ் பண்ணால் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் எப்பவுமே இப்படி எடுத்து போடுவேன். சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே விட்டுட்டா இந்த மாதிரி ஆகிடுது. அதனால் இதை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருக்குது வரைக்கும். இதில் இன்னும் கடுகு மட்டும் ஆட் பண்ணல. அதில் தான் ஷீட் போட்டு வைக்கணும். கடுகு மட்டும் ஆட் பண்ணல. கடுகு போட்டதுக்கப்புறம் இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.